International News Studio, Sri Lanka. வணக்கம். தேசிய தொலைக்காட்சியின் பொறுப்புடன் உண்மையை தேடி செல்லும் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். தேசிய கலையகத்திலிருந்து செய்திகளோடு ABM நிஸ்ரினுடன் நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் அமைதி பேச்சுவார்த்தை. இன்றும் 5 மணி நேர மின் துண்டிப்பு. சமுர்த்தி வழக்கிலிருந்து அமைச்சர் பெசுல் ராஜபக்ச விடுவிப்பு. கடந்த வாரம் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 44 பேர் பலி. முதல் தடவையாக நிலக்கண்ணி வெடி அகற்றும் பணியில் இராணுவ வீராங்கனைகள். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் மீது தாக்குதலை ஆரம்பித்து 4 நாட்கள் கடந்த இந்த நிலையில் யுக்ரைனின் மேற்குலக நட்பு நாடுகள் ரஷ்யா மீதான தடையை மென்மேலும் பலப்படுத்தியுள்ளது. அதேபோல யுக்ரைனுக்கு ராணுவ நடவடிக்கைகளுக்கு உதவி புரிவதாகவும் பல நாடுகள் தெரிவித்திருக்கின்றன. எது எப்படி இருந்தாலும் 2 நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் தெரிவிக்க வேண்டும் என பல நாடுகள் வலியுறுத்துவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவிடம் காணப்படுகின்ற அணுவாயுத படையணியை தயார்நிலையில் இருக்குமாறு அந்நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ரஷ்ய இராணுவத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குலக நாடுகளிடமிருந்து விடுக்கப்படும் தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்துள்ளமை தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியமும் மேற்குலக நாடுகளும் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றன. அமெரிக்காவும் அது தொடர்பாக தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இதேவேளை தமது நாட்டிற்கு எதிராக சக்தி ஒன்று கட்டியெழுப்பப்பட்டு வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தமது நாட்டின் மீது அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ளப்படலாம் என ரஷ்ய ஜனாதிபதி சந்தேகம் வெளியிட்டுள்ளார். தமது நாட்டின் பாதுகாப்பிற்காக மாத்திரம் அணு ஆயுத தடுப்பு படையணியை தயார் நிலையில் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா கண்டித்துள்ளது. இந்த நிலைமை மேலும் குழப்பத்தை விளைவிக்கும் என அமெரிக்கா கூறுகிறது. இதேவேளை உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. ரஷ்ய பிரஜைகள் தமது நாட்டில் இருந்து வெளியேற வேண்டும் என பிரான்ஸ் அறிவித்துள்ளது. ரஷ்யா பிரான்ஸ் விமானங்களுக்காக தமது வான்பரப்பை மூடியதை அடுத்து பிரான்ஸ் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. ரஷ்யாவை ஊடறுத்து செல்லும் அனைத்து விமான பயணங்களுக்காகவும் மாற்று வழியை பயன்படுத்துமாறு பிரான்ஸ் அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமும் ரஷ்யாவில் பதிவு செய்யப்பட்ட அல்லது ரஷ்யாவின் நிர்வாகத்தின் கீழ் வருகின்ற விமான நிறுவனங்களுக்காக தடைகளை விதித்துள்ளன. இந்த தடை தனியார் ஜெட் விமானங்களுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எந்த ஒரு ரஷ்ய விமானங்களும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சொந்தமான நாடுகளின் விமானத்தை தரையிறக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் உலகின் மிகப்பெரிய சரக்கு விமானமாக கருதப்படும் ஆண்டனோ AN-225 விமானமும் அழிவடைந்துள்ளது. விமான நிபுணர்கள் நிலைமையை பார்வையிடும் வரை எந்தவித உத்தரவாதத்தையும் வழங்க முடியாது என ட்விட்டர் செய்தி மூலம் தெரிவித்துள்ளது. இந்த விமானமானது 640 தொன் எடை கொண்டது. 6 என்ஜின்கள் மூலம் இயங்கக்கூடியது. அதே போன்று 84 மீட்டர்களை கொண்ட இந்த விமானம் 32 சக்கரங்களை கொண்டுள்ளது. இந்த விமானத்தை உக்ரைனின் மோட்டார் சிவ் நிறுவனத்தின் மூலம் ஆண்டனோ நிறுவனம் தயாரித்துள்ளது. விமானத்தை தயாரிப்பதற்கு $20 மில்லியன் செலவு ஏற்பட்டது. உக்ரைனின் காக்கிவ் நகரிற்குள் ரஷ்ய படையினர் நுழைந்துள்ளனர். இது உக்ரைனின் 2வது மிகப்பெரிய நகர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் உக்ரைன் படையினருக்கும் ரஷ்ய படையினருக்கும் இடையே கடும் மோதல் அங்கு நிகழ்ந்தது. சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயாரென ரஷ்ய ஜனாதிபதி அறிவித்துள்ளார். காக்கிவ் நகரின் கட்டுப்பாடு தம்பசம் காணப்படுவதாக நகர ஆளுநர் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் காக்கிவ் நகரில் ரஷ்ய படையினரின் பீரங்கிகள் நகர்ந்து செல்வதை வெளிப்படுத்தும் காணொளிகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதே போன்று யுத்த தளவாடங்கள் தீப்பற்றி எரியும் காட்சிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. நகரிற்குள் உட்புகுந்த ரஷ்ய படையினரின் யுத்த தளவாடங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக உக்ரைன் படையினர் தெரிவித்துள்ளனர். உக்ரைனின் ஆயுத படையினர் எதிரிகளை அழித்து வருவதாக கூறப்படுகிறது. பொது மக்கள் வீடுகளுக்குள் தங்கியிருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் மதிப்பிடப்பட்டதை விட அதிகமாகும் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் உண்மை தொகையானது குறிப்பிட்ட தொகையை விட அதிகமாக இருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை வழங்க உறுதியளித்துள்ளன. இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என விடுக்கப்படும் அழுத்தங்களுக்கு அமைவாக இரு நாடுகளுக்கும் இடையிலான அமைதி பேச்சுக்களும் இடம்பெறவுள்ளன. இதேவேளை உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை வழங்க பல நாடுகள் முன் வந்துள்ளன. இதன் பிரகாரம் ஜெர்மன் உக்ரைனின் தற்பாதுகாப்பிற்காக 1000 பீரங்கி எதிர்ப்பு ஆயுதங்களையும் 500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் வழங்க உள்ளது. அதே நேரம் நெதர்லாந்தும் உக்ரைனுக்கு பீரங்கி எதிர்ப்பு ஆயுதங்களை வழங்க முன் வந்துள்ளது. உக்ரைன் பல யுத்த தந்திரங்களை முன்னெடுத்து வருவதுடன் தனது நாட்டு அடையாளங்களையும் பிரதேச அடையாளங்களையும் அடையாளப்படுத்தும் சின்னங்களையும் வீதிகளின் பெயர்களையும் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் முன்னேறி வரும் ரஷ்ய படையினரை குழப்பத்திற்குள்ளாக்குவதே உக்ரைனின் யுத்த தந்திரமாகும். இதேவேளை உக்ரைனில் இருந்து பிற நாடுகளுக்கு வெளியேறி வரும் அகதிகளின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அகதிகள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி வரும் நிலையில் கடும் குளிர் அகதிகளை வாட்டி வதைக்கிறது. இந்த யுத்தத்தை அடுத்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அகதிகள் போலந்தை வந்தடைந்துள்ளனர். தொடர்ந்தும் பலர் உக்ரைனை விட்டு வெளியேறி வருகின்றனர். போலந்திற்குள் உக்ரைன் நாட்டவர்கள் நுழைவதற்கு கடவுச்சீட்டு அவசியமில்லை என போலந்து நாடு அறிவித்துள்ளது. இதுவரை 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உக்ரைனை விட்டு வெளியேறியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக பாதிக்கப்பட்ட பலரும் தமது அவல நிலையை ஊடகங்கள் மூலம் வெளியிட்டு வருகின்றனர். போரிடும் தரப்பினர் அனைவரும் அப்பாவி மக்களின் உயிர்கள் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் என பல நாடுகள் இரு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 49வது கூட்டத்தொடர் இன்று சுவிட்சர்லாந்தின் தலைநகர் ஜெனீவாவில் ஆரம்பமாகியது. இலங்கை பிரதிநிதிகளுக்கு வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தலைமை தாங்குகிறார். குறித்த கூட்டத்தொடர் ரஷ்ய உக்ரைன் மோதல் நிலைமையை கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப உரையை வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் நிகழ்த்தினார். இவர் தனது உரையில் குறித்த 2 நாடுகளுக்கும் இடையில் இடம்பெறும் மோதல் நிலைமை காரணமாக மனித உரிமைகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மனித உரிமைகள் தொடர்பான உயர்ஸ்தானிகர் மிச்சல் பச்லட்டும் இந்த கூட்டத்தொடரில் உரையாற்றினார். குறித்த மோதல் நிலைமை காரணமாக தற்போது வரை 102 பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனைய வெளிநாட்டு பிரதிநிதிகளும் ரஷ்யா உக்ரைன் மோதல் நிலைமை உள்ளிட்ட பல்வேறு உலகளாவிய ரீதியான நெருக்கடிகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாகவும் கருத்து வெளியிட்டனர். இதேவேளை இலங்கையின் நிலைப்பாடு தொடர்பாகவும் எதிர்வரும் 3ஆம் தேதி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது. இதன்போது இலங்கை தொடர்பான உயர்ஸ்தானிகரின் அறிக்கை பேரவைக்கு முன்வைக்கப்படும். அதன் பின்னர் குறித்த அறிக்கை தொடர்பாக இலங்கை இதுவரையில் வழங்கியுள்ள எழுத்து மூலமான எதிர்ப்பு தொடர்பில் கவனம் செலுத்தப்படும். சமருத்தி தொடர்பான வழக்கிலிருந்து அமைச்சர் பெஷல் ராஜபக்சவை முற்றாக விடுதலை செய்யுமாறு கடுவட நீதவான் நீதிமன்றம் இன்று பணிப்புரை விடுத்தது. கடந்த நல்லாட்சி காலத்திலே நிதி குற்றத்தடுப்பு பிரிவின் மூலம் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது.
குறித்த காலப்பகுதியில் சமுர்த்தி அமைச்சில் பணியாற்றி விருப்பத்தின் பேரில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான பணிக்கொடையை உரிய காலத்தில் பெற்றுக் கொடுத்ததில் நிதி முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு நிதி குற்றத்தடுப்பு பிரிவு இந்த வழக்கை 2015ஆம் ஆண்டு தொடுத்திருந்தது. இந்த வழக்கு 6 மாத காலங்கள் விசாரிக்கப்பட்டதுடன் நீதிபதி குறித்த பணிக்கொடை சட்ட ரீதியாகவே வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த அனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்ட நீதிபதி அமைச்சர் பஷீல் ராஜபக்சவை குறித்த வழக்கிலிருந்து முற்றாக விடுவிப்பதற்கு பணிப்புரை விடுத்தார். கடல் வளத்தை பாதிக்காத வகையில் இழுவை மடி சட்டம் தொடர்பான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கொழும்பு புகையிரத நிலையத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கடற்றொழிலாளர்களின் பிரதிநிதிகளுக்கும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பாக தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கடந்த ஆட்சி காலத்தில் இழுவை மடி வலை தடை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனினும் கடற்தொழிலாளர்களின் எதிர்ப்பு காரணமாக நாரா நிறுவனத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே இழுவை மடி வலை தொழிலை முற்றாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் எமது கடல் வளத்தை பாதிக்காத வகையில் இழுவை மடி வலையை பயன்படுத்துவது தொடர்பில் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதுவரையில் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் கடற்தொழிலாளர்கள் தமது தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என்று தெரிவித்தார். பெலாரஸில் உள்ள இலங்கை மருத்துவப்பட மாணவரின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். பெலாரஸில் 1300க்கும் அதிகமான இலங்கை மருத்துவப்பட மாணவர்கள் கல்வி பயில்கின்றார்கள். அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் பல பெற்றோர்கள் இது தொடர்பில் பேசினார்கள். மோதல் இடம்பெறும் நாட்டிற்கு பக்கத்து நாடாக பெலாரஸ் காணப்படுகிறது. அங்கு 1340 மருத்துவ மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் அச்சமடைந்துள்ளார்கள். ஜெனீவாவில் உள்ள வெளிவகார அமைச்சர் GL பீரிஸுடன் நேற்றிரவு நான் இது தொடர்பில் தொலைபேசியில் உரையாடினேன். ஜனாதிபதியும் இது தொடர்பில் அவதானத்துடன் இருக்கிறார். மாணவர்களுக்கு எதுவித பாதிப்பும் ஏற்படாது என நாம் உறுதியாக கூறுகின்றோம் என தெரிவித்தார். 5 மணி நேர மின்வெட்டை அமுல்படுத்துவதற்கு இலங்கை மின்சார சபைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் சில வலயங்களில் இன்றும் மின்சார துண்டிப்பு இடம்பெற்றது. அரசியல் பழிவாங்குகள் தொடர்பாக ஆராய விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இன்றைய தினம் மீண்டும் ஒன்று கூடியுள்ளது. கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த ஆணைக்குழு ஒன்று கூடியுள்ளது. 2015 தொடக்கம் 2019 வரையான நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட குற்றத்தடுப்பு குழு மற்றும் அதன் செயலாளர் காரியாலயத்தால் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் பற்றி சோதனை நடாத்துதல் மற்றும் பொருத்தமான பரிந்துரைகளை முன்வைத்தல் இந்த ஆணைக்குழுவின் நோக்கமாகும். உயர் நீதிமன்ற நீதிபதி பிரியந்த ஜெயவர்தன உள்ளிட்ட 3 நீதிபதிகளை உள்ளடக்கிய குழுவாக இது அமைந்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்களான சரத் பொன்சேகா, பாட்டலி சம்பிக்க ரணவக்க, ராஜித சேனா மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சர்களான கருணாரத்ன பரணவிதான, ரஞ்சன் ராமநாயக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர, முன்னாள் பொலிஸ்மா அதிபர்களான பூஜித ஜெயசுந்தர இளங்கக்கோன், குற்றத் தடுப்பு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர உள்ளிட்டோர் இன்று ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தனர். ஜனவரி 1ஆம் திகதி தொடக்கம் பிப்ரவரி 25ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் சுமார் 434 வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. பிப்ரவரி 19ஆம் திகதி தொடக்கம் 25ஆம் திகதி வரையான கடந்த ஒரு வார காலப்பகுதிக்குள் 43 பாரிய வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. இதன் காரணமாக வீதி ஒழுங்குகளை பின்பற்றி கவனமாக வாகனம் செலுத்துமாறு போலீசார் சாரதிகளை ஜனவரி 1ஆம் திகதி தொடக்கம் பிப்ரவரி 25ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற பாரிய வாகன விபத்துகளில் 457 உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதில் மோட்டார் சைக்கிள், லோரி, வேன் மற்றும் முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்களே அதிக அளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளன. பிப்ரவரி 19 தொடக்கம் 25ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 43 வாகன விபத்துகளில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை குறித்த வாகன விபத்துகளில் 120 பேர் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதுடன் 173 பேர் சிறிய காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர்களே அதிக அளவில்
உலகில் யுத்தம் மற்றும் ஏனைய விடயங்களின் போது மக்கள் நாடு விட்டு நாடு அல்லது தமது எல்லையை விட்டு மற்றொரு எல்லைக்கு இடம்பெறுவதை எம்மால் அவதானிக்க முடிந்துள்ளது. மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் காலத்திற்கேற்ப நாடு விட்டு நாடு இடம்பெயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவ்வாறான விலங்குகள் சார்ந்த இடம்பெயர்வு தொடர்பான செய்தி ஒன்று பதிவாகியுள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள். இலங்கை ராணுவம் முதல் தடவையாக கன்னிவெடி அகற்றும் பணிகளுக்கு ராணுவ வீராங்கனைகளை பயிற்றுவிக்கும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் ராணுவ பொறியியல் பிரிவு வீரர்களே கன்னிவெடிகளை அகற்றும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணுவ வீராங்கனைகளுக்கு கன்னிவெடி அகற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக பயிற்சி வழங்கும் நடவடிக்கைகள் கடந்த ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. வவுனியாவில் அமைந்துள்ள ராணுவ பொறியியல் படையின் தலைமையக பொறியியல் படை வீரர்கள் முதற் தடவையாக எமது நாட்டில் கன்னிவெடி அகற்றும் பணிகளை 2002ஆம் ஆண்டில் ஆரம்பித்தனர். 20 வருடங்களின் பின்னர் குறித்த நடவடிக்கைகளுக்கு ராணுவ வீராங்கனைகளை பயன்படுத்துவது தொடர்பான தீர்மானம் பாதுகாப்பு படையின் பிரதானி மற்றும் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் யோசனைக்கு அமைய மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் குறித்த பயிற்சிக்கு ராணுவ வீராங்கனைகள் 28 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறான ஆபத்து மிகுந்த பணிகளில் ராணுவ வீராங்கனைகளை ஈடுபடுத்துவது சவால் மிகுந்த ஒரு விடயமாக இருந்த போதிலும் கன்னிவெடி மற்றும் வெடிப்பொருட்கள் தொடர்பான அறிவு அவர்களுக்கு அவசியமாகும் என்று ராணுவ படை பொறியியல் பிரிவு தலைவர் பிரிகேடியர் துமிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த துறையில் பல வருடகால அனுபவம் பெற்ற குழுவினர் இவர்களுக்கு பயிற்சி வழங்க நியமிக்கப்பட்டுள்ளனர். 3 மாத கால பயிற்சியின் பின்னர் இந்த வீராங்கனைகள் தற்போது கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பொறியியல் பிரிவு வீரர்களுடன் இணைந்து தமது சேவைகளை முன்னெடுப்பார்கள். இவ்வாறு பயிற்சி பெற்ற வீராங்கனைகள் எதிர்காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் சமாதானம் தொடர்பான செயற்பாடுகளிலும் பங்கு கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பெறும் என்று இராணுவத்துறை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது பகுதி எதிர்வரும் பங்குனி மாதம் 3ஆம் 4ஆம் மற்றும் 5ஆம் தேதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பிலே ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சபா மண்டபத்தில் துணை வேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா தலைமையில் இடம்பெற்றது. நாட்டில் நிலவிய கொரோனா பெருந்தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நிகழ்நிலையில் நடத்தப்பட்ட பட்டமளிப்பு விழாவின் சம்பிரதாயபூர்வமான நிகழ்வு எதிர்வரும் பங்குனி மாதம் 3ஆம் 4ஆம் மற்றும் 5ஆம் திகதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெறவுள்ளது. இது தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா குழுவின் தலைவரான பேராசிரியர் கே சுதாகர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35வது பொது பட்டமளிப்பு விழாவின் 2வது அமர்வு எதிர்வரும் பங்குனி மாதம் 3ஆம் 4ஆம் 5ஆம் திகதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற உள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் கொரோனா பெருந்தொற்று சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி நிகழ்நிலையில் பட்டங்கள் வழங்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு
வேந்தர் அவர்கள் சம்பிரதாயபூர்வமாக இந்த பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களும் பட்டப்பின் தகமைச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டமையை உறுதி செய்வார். பட்டமளிப்பு விழாவை யாழ் பல்கலைக்கழக வேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் சி பத்மநாதன் தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் பட்டப்பின் தகமைச் சான்றிதழ்களையும் தங்கப் பதக்கங்களையும் புலமை பரிசில்களையும் வழங்கியமை உறுதி செய்து பட்டதாரிகளை கௌரவிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேதன பசலையை மாத்திரம் பயன்படுத்தி 10 ஏக்கர் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட பழத்தோட்டம் ஒன்று தொடர்பான செய்தி ஒன்று பதிவாகியுள்ளது. கல்லோய சிவில் பாதுகாப்பு படையினரால் சுயமாக உற்பத்தி செய்யப்பட்ட சேதன பசலையை பாவனையின் மூலம் இந்த பழத்தோட்டம் பராமரிக்கப்பட்டு வருகின்றமை விசேட அம்சமாகும். பத்து ஏக்கர் பரப்பளவு கொண்ட குறித்த காணியில் பப்பாசி மற்றும் வாழைப்பழம் என்பன பயிரிடப்பட்டுள்ளன. தாம் சுயமாக தயாரித்த சேதன பசலையை கொண்டு இதனை பராமரிப்பதாக சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது பேருவளை பிரதேசத்தில் பாரம்பரிய விவசாயி ஒருவரால் தரிசு நிலமாக இருந்த காணியை விவசாய நிலமாக மாற்றி மேற்கொள்ளப்பட்டுள்ள மரக்கறி மற்றும் பழத்தோட்டமாகும். இதற்கு சேதன பசலை மாத்திரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நாகொல்லாகம கட்டுவாகையன வயல்களில் அறுவடை பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 1 ஏக்கருக்கு சுமார் 90 புசல் நெல் அறுவடை கிடைக்கப்பெற்றுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமது அன்றாட மின்சார தேவையை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் 230 வாட் மின்சார கொள்ளளவு கொண்ட உபகரணம் ஒன்றை புத்தளத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் உருவாக்கியுள்ளார். இந்த நாட்களில் நிலவும் மின்சார நெருக்கடிக்கான தீர்வாக இதனை பயன்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இவர் புத்தளம் அனுராதபுரம் வீதி கலாவோயா ராஜாங்கனை என்ற முகவரியில் வசிக்கும் பிரபாத் மஞ்சுளா ஆவார். இவர் தனது வர்த்தக நிலையத்துக்கு நாளாந்தம் அவசியப்படும் மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே இந்த கருவியை கண்டுபிடித்துள்ளார். சூரிய வெளிச்சத்தில் பேட்டரியை சார்ஜ் செய்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது ஆஃப் கிரைட் சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிறது. மின்சார கட்டமைப்புக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் விலை அதிகமாக இருப்பது இவர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் ஒன்றாக இருக்கின்றது. சலுகை விலையில் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியுமாயின் இந்த கருவியை குறைந்த விலையில் அமைக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு அரச நாடக விழாவில் இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்ட நெடு நாடகங்கள் மேடையேற்றப்பட்டு வருகின்றன. குறித்த நாடக விழா எதிர்வரும் 6ஆம் திகதி நிறைவு பெற உள்ளது. சஞ்சீவ உபேந்திரவால் இயக்கப்பட்ட கந்தோருவ நெடுநாடகம் எல்பிஸ்டன் கலையரங்கில் நேற்றைய தினம் மேடையேற்றப்பட்டது. இன்றைய தினம் சாணக முரமுதலியால் இயக்கப்பட்ட பிட்டஸ்தரையா நெடுநாடகம் மேடையேற்றப்பட்டது. குறித்த அரச நாடக விழாவை புத்த சாசன மத விவகார அலுவல்கள் அமைச்சும் கலாசார அலுவல்கள் திணைக்களமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. இதற்கான ஊடக அனுசரணையை தேசிய தொலைக்காட்சி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். ஜெம்பட்டா வீதியில் டிராக்டர் உதிரி பாகங்கள் திருத்தும் களஞ்சிய சாலையில் நேற்று தீப்பரவல் ஏற்பட்டது. இந்த தீப்பரவலை கட்டுப்படுத்த 11 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன. நுவரெலியா மாவட்டத்தில் சுற்றுலா வந்த 2 உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவில் வசிக்கும் முதலீட்டாளர்கள் குழு ஒன்று நேற்று இலங்கையை வந்தடைந்தது. போர்ட் சிட்டி மற்றும் ஏனைய முதலீடுகளை மேற்கொள்வது தொடர்பாக இவர்கள் ஆராயவுள்ளனர். சுயதொழில் மேம்பாட்டில் ஈடுபட்ட பெண்களை கௌரவிக்கும் நிகழ்வொன்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. உள்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல துறைகளிலும் தொழில் முயற்சியாளர்கள் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கமைவாக சமூக அமைப்புகளினால் பல பாடநெறிகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி அறிக்கையை www.runews.lk என்னும் வெப்தளத்தில் நீங்கள் பார்வையிடலாம். மீண்டும் நாளை இரவு 7:50க்கு தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம்.